என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும், நடக்கவே நடக்காது என்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நான் நடத்தி காட்டுவேன். என் தங்கமே, உன்னுடைய மனதில் வெகு நாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கும் விஷயத்தை உன்னுடைய அப்பா நான் நடத்தி காட்டப் போகின்றேன். மகளே, நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. உன்னை நெருங்கி வந்த ஆபத்து காலமும், உன்னை பிடித்து ஆட்டி படைக்கின்ற உன்னுடைய விதியின் சூழ்நிலையும் எல்லாம் முடியப் போகின்றது. வாழ்க்கையின் புதியதான ஆரம்பத்தை நானே கொடுக்கப் போகின்றேன். நிச்சயமாக நாளைய விடியலில் அதை உணரத்தான் போகின்றாய். நம்பிக்கையோடு உன்னுடைய அப்பா கூறுவதை முழுமையாக கேள். முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி விமர்சனம் செய்பவர்களை பற்றி பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே. அவர்கள் உன் மீது பொறாமைப்படுவதால் தான் அப்படி செய்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கு மரியாதை கொடுக்காமல் உன்னை அவமதிக்கிறார்கள் என்பதை நினைத்து முதலில் உன்னுடைய மனதை வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் உன்னுடைய அப்பாவாகிய என்னிடத்தில் பதில் இருக்கின்றது. எப்பொழுது அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறீர்கள் என்று நீ கேட்டாயல்லவா? கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அதிசயத்தை நான் நிகழ்த்தத்தான் போகின்றேன். அது அடுத்த நொடியிலேயே கூட நிகழலாம். எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் தான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு துன்பங்கள் வரும்போது நான் தான் உனக்கு எப்போதும் கை கொடுக்கின்றேன். உன்னுடைய கர்மாக்களால் நீ சிறிது கஷ்டப்பட்டாலும் உன்னை அப்படியே நான் தோல்வியடைய விடமாட்டேன். இப்பொழுதும் உன்னை நெருங்கி வந்த ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டுதான் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் என்னுடைய அற்புதங்கள் நிகழும். என்னுடைய பிள்ளைகள் யாவரும் என்னை மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தாலே போதும். என்னுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் நான் காட்டத் தொடங்கி விடுவேன். நான் உன்னோடு பேசி உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். உன்னுடைய குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும். என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அற்புதத்தை ஏற்படுத்தி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும். இதுதானே உன்னுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும். நிச்சயமாக உனக்கு நான் அதை செய்து கொடுக்கிறேன். இன்று இரவு உறங்குவதற்கு முன் என்னுடைய உருவத்தை மனதார நினைத்துக் கொண்டு உனக்கு இருக்கும் அத்தனை பாரங்களையும் என்னுடைய பாதங்களில் கொட்டிவிட்டு உன்னுடைய மனதில் எந்தவித சலனமும் இல்லாமல் உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு உறங்கு. நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. நீ நினைத்தபடி நடக்க உன்னுடைய அப்பா நான் வழி செய்வேன். நீ என்னை நம்பினால் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நல்லதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் இருள் சூழ விட்டு விடுவேன்? நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி உன்னை பிரகாசிக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, காண்கின்ற கனவெல்லாம் பலிப்பதில்லை. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதில்லை. ஆனால் நான் எதிர்பார்க்காமலேயே கஷ்டங்களும் தோல்விகளும் என்னுடைய வாழ்க்கையில் வருகின்றது என்றுதானே புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். ஏன், தவறு செய்பவர்களும் கெட்டவர்களும் கூட சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வலிகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் என்று கேட்கின்றாய். என் குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையும் மெழுகுவர்த்தியை போலத்தான். தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளி மட்டுமே தெரியும். அருகில் சென்று பார், அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும். என் செல்ல குழந்தையே, நீ கவலைப்படாதே. என் குழந்தையே, உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்று உன்னுடைய அப்பாவாகிய எனக்கு தெரியும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய மனதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். விரைவில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்திருக்கும் போது கூடவே வசந்தத்தை வைத்திருக்கும் நான்.
உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டு விடுவேனா? நிச்சயம் உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன். நீ எதை பற்றியும் எவரை பற்றியும் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நல்லது. தேவையில்லாமல் அடுத்தவர்களின் வாழ்க்கை விஷயங்களை அறிந்து கொள்ளாதே. அவர்களாக கூறினாலும் அவர்களுக்கு ஆறுதலை மட்டும் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். அளவுக்கு அதிகமாக ஒருவருடைய வாழ்க்கையில் நீ நுழைய முயற்சித்தால் அது உனக்கு தேவையில்லாத பிரச்சனையையே கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நிலையை மட்டும் மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அன்போடு உன்னிடம் ஒரு சுபவாக்கு சொல்ல வந்தேன். என் தங்கமே, உனக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கொள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளை ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றப் போகிறேன். என்னுடைய வருகைக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். நீ மட்டுமல்ல, உன் வீட்டில் உள்ள மரக்கதவுகள் கூட என் வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உனக்காக உன் வீட்டிற்கு வரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். நீ என்னை காணும் நேரம் வந்து விட்டது. என்னுடைய அருள் பார்வை உன் மீது படும்படியான நேரம் வந்து விட்டது. என்னை நீ அன்போடு வரவேற்கும் நேரம் வந்து விட்டது. என்னுடைய காலடி பட்டதும் உன்னுடைய குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது. செல்வ சுபீட்சம் பெற்று உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழப் போகிறது. அதனால் தயாராக இரு. இழுபறியாக இருந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தாமாகவே நடக்கப் போகிறது. உன் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் விரட்டி மகாலட்சுமியை வர வைக்கப் போகிறேன். உன்னுடைய இல்லமே நறுமணம் வீசப் போகிறது. எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய். இனி உன் வீட்டில் உன்னுடைய அப்பாவின் கருணை பார்வை நிரம்பியிருக்கும். நான் உன் வீட்டிற்கு வந்த பிறகு அனைத்து சுப நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும். என் குழந்தையே, உன் வீட்டில் காலடி எடுத்து வைக்க ஆசையோடு நிற்கின்றேன். நீதான் என்னை அழைப்பதற்கு தாமதம் செய்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, இன்றைய மாலை வேளையில் எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை அழைத்துப் பார். உன் வீட்டில் என் கால் தடம் தெரிவதை நீ உணர்வாய். என் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது. என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம், நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி என அனைத்தும் கிடைக்கப் போகிறது. ஆனந்தமாக இரு, சந்தோஷமாக இரு. உனக்கு வாடிய முகத்தை தந்தவர்கள் அனைவரின் முன்பு நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் மாற்றப் போகிறேன். என் குழந்தையே, சிறப்பான நாட்களை அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் ஜெயமாகவே